ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு தென்றலே மேல பேசி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பரம வந்து ரொம்ப ஜாலியா இளமதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில இளமதிக்கு ஒரு கால் வருது. இவங்க பதட்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமலாம்மா கோமா ஸ்டேஜ்ல ரிலீவ் ஆயிட்டாங்க. டாக்டர் சொல்றாங்க. உடனே கமலாம்மாவும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறாங்க. என்ன உயிரை நீ காப்பாத்தினம்மா. நீ நல்லா இருக்கணும். நீ தான் என் குலதெய்வம்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அம்மா அப்பலாம் நினைக்காதீங்கம்மா. என்னோட கடமை தான்ம்மா நான் செஞ்சேன். என் அசோக கொன்னவன பார்த்தது நீங்க தாம்மா. உங்கள எப்படியோ காப்பாத்தணும். எனக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லிட்டு தாம்மா நான் உங்கள காப்பாத்துனேன். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யாருமே இல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏம்மா இது மாரிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, இளமதி கமலாம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நடந்த விஷயம் நீங்க சொன்னா மட்டும் தாம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, கமலாம்மா நடந்த விஷயம் சொல்றாங்க. நாங்க செங்கசூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம்மா. கட்டடத்துல திடீர்னு ஒரு குண்டு சவுண்ட் கேட்டுச்சு. துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சும்மா. அத கேட்டு நான் பதறடிச்சு ஓடி வந்து பார்த்தா, ஒருத்தன் தாடி மீசையுமா வந்து இந்த தம்பிய வந்து சுட்டுட்டு போயிட்டாம்மா. நான் தான் அவன பார்த்தேன். ரொம்ப பார்க்கறதுக்கே கொடூரமா இருந்தாம்மா அப்படின்னு சொல்றாங்க. கூட வேலை பார்க்கவங்க சொன்னாங்க, இதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு எதுக்கு போலீஸ் கேஸ் ஆயிடும்னு சொன்னாங்க. அது எப்படி முடியும்? ஒரு உயிர் அனாமத்தா கிடக்குதே. நம்மளால காப்பாத்தவும் முடியல. அவனுக்காச்சும் நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாம்மா நான் கம்ப்ளைண்ட் பண்ண போனேன். போற இடத்துல என்ன வழியில ஒரு லாரி அடிச்சிருச்சும்மா. அந்த நிலைமையில நான் இப்படி ஆயிட்டேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலம்மான்னு சொல்றாங்க. கவலைப்படாதம்மா. நல்லா ஆக்கிடுவாங்க டாக்டர். நானும் உங்க கூட இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல டாக்டரும் வாக்குறுதி குடுக்குறாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உங்கள ஆரம்பத்துலேருந்து இந்த அம்மா கவனிச்சுட்டு வராங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் இளமதிக்கு நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள நான் பார்த்துக்கிறேன்னு இளமதியும் சொல்றாங்க. என்னடா போன இளமதி இன்னும் ஆள காணுமே. இவ்வளோ நேரம் வெயிட் பண்றதுன்னு பரம இளமதிய பார்க்க அங்க வார்டுக்கு போறாரு. அந்த நேரத்துல கமலாம்மா ரொம்ப எமோஷனா கத்தி பேசவே திருப்பியும் அவங்க மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. நல்ல வேளை பரமன அந்த நேரத்துல பார்க்கல. அசோக்க சுட்ட குற்றவாளி, கொலையாளி யாருன்னா நம்ம பரமன் தாங்க. பரமன் வந்து கொலையாளி கிடையாது. அவன் கலாவால ஏவப்பட்ட அவன் தான். ஏன்னா மெயின் காரணம் கலா தான். அமைச்சர் பையன் தான் அவனை ஏவி விட்டுருப்பான். அவனோட கூலிப்படத்தானே அவன் என்ன சொல்லுவான்? கலா சொல்றதானே பையனும் கேட்பான். அந்த வேலையை தான் பரமும் செஞ்சிருக்கான். நாயப்படி பார்த்தா வந்து பரமனும் குற்றவாளி தான். இந்த விஷயம் இளமதிக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இதனால கண்டிப்பா வந்து இளமதி வந்து பரமனை கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பே கிடையாது. ஜெயிலுக்கு தான் போகணும் பரம. இருந்தாலும் பரம வந்து நடந்தது என்ன ஆச்சு? ஏன் இளமதி? இவங்க யாரு? என்ன சம்மந்தம்? இவங்க ஏன் அழுதுட்டு இருக்கான்னு கேட்க நடந்த விஷயம்லாம் சொல்றாங்க. பரமனுக்கு வந்து எதுவுமே யோசிக்க முடியல. ஏன்னா அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பான். எவ்வளோ கொலை குற்றம் பண்ணியிருப்பான். ஜெயிலுக்கு போயிருப்பான். கலாவால ஜாமீன்ல வெளியே வந்திருப்பான். அவனுக்கு யாரை கொண்டுன்னு அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஒருவேளை அவன் ஃபோட்டோ எதனா பார்த்தான்னா கண்டிப்பாக அவனுக்கே புரிஞ்சிடும். அவனும் வாக்குறுதி கொடுக்குறான். நீ கவலைப்படாத. அசோகை கொண்டவனை நான் கண்டுபிடிச்சி உன் முன்னாடி நிறுத்துறேன். நீ கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு இளமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து பரமனும் கிளம்பிடுறான். இளமதி வந்து நீ போ பரமா. நான் கொஞ்சம் அந்த அம்மாவை பார்த்துக்கணும். எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நான் அப்புறம் வரேன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் பரம வீட்டுக்கு போயிடுறான். அந்த நேரத்துல கலாம்மா என்ன பண்றாங்க? பரமா நீ இளமதிய நினைச்சுட்டு வாழ்க்கைய ஓட்டுறதெல்லாம் போதும். அவள மறந்துடு. அவ மனசுல தான் நீ இல்லையே. தேவையில்லாம நீ எதுக்கு அவள நினைச்சிட்டு இருக்க? நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்துருக்கேன். வர வெள்ளிக்கிழமை நம்ம பொண்ணு பார்க்க போறோம். தயாரா இருன்னு சொல்றாங்க. வரமுகத்துல கல்யாணம்ன்றாங்க. இதை கேட்ட பரம ஷாக் ஆகி என்னம்மா சொல்ற? உங்களுக்கு தான் தெரியும்ல. நான் இளமதியை விரும்புறேன்ட்டு. இளமதி மட்டும்தாம்மா என் மனசுல. வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை. தேவையில்லாம ஏமா அப்படி பண்றீங்க? என் மனசு புரிஞ்சுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்குன்னு உங்க பேச்சை தட்டி மீறது இல்லைம்மா. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்சோடய விட்டுருங்கம்மா. நான் இளமதியை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் எவ்வளோ நாள் ஆனாலும் காத்துட்டு இருக்கேம்மா. என்னை கம்பல் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ்மான்னு சொல்றாங்க. உடனே இளமதி என்ன பண்றா? உடனே கலாமா என்ன பண்றாங்க? அது எப்படி நான் உன்னை விட முடியும்? என்னைக்கா இருந்தாலும் எனக்கு நீ அடிமை தானே. உன்னையும் அந்த இளமதியை நான் சேரவே விட மாட்டேன். காலுக்கு செருப்பாக தான் நீ இருக்கணும் பாருமா. உன்னையும் இளமதியை நான் பிரித்து என் வழிக்கு நான் கொண்டு வரேன் இல்லையா பாரு. இது இந்த கலாமாவோட சபதம்னு சொல்லிட்டு சரோஜினி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரோஜினி ஊத்திட்டு இருக்காங்க. அம்மா எப்படியும் இளமதியும் பரமனும் சேரவே விடக்கூடாதுமா. பரவனை எப்பவுமே நீங்க கைக்குள்ள வச்சுக்கணும். அதாம்மா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கலாமாவை ஏற்றி விட்டுட்டே இருக்கா இந்த சரோஜினியும். அடுத்து வர வீடியோல தாங்க நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இளமதி வீட்டில் அசோக்கோட போட்டோவை பார்த்துட்டு குற்ற உணர்ச்சியோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத பரமனையும் இளமதியும் முன்ன குற்றவாளியாக நிற்க வாய்ப்பு இருக்கு. இதனால அவன் ஜெயிலுக்கும் போகலாம். அசோகை கொண்ட குற்றவாளியை கண்டுபிடிப்பானா? அசோகை கொண்டவன் நான் தான் சொல்லிட்டு இளமதி முன் பரம சாட்சியாக நிற்பானா? இது குமரேசனும் காந்திமதியும் என்ன ரியாக்ஷன் பண்ண போறாங்க போல பல கேள்விக்கு பதில் வந்து நம்ம அடுத்த வர எபிசோட்ல தான் நம்ம பார்க்க முடியும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.